வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாஞ்சாலியின் காதல் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தேன்பாறை கல் குவாரியில் நாள் ஒன்றுக்கு 100 டன்னுக்கும் குறையாமல் கல் உடைக்கப்பட்டு நாட்டில் பல பாகங்களுக்கு அனுப்பப்பட்டன. அந்த சாதனையை செய்தவர்கள் வேறு யாரும் இல்லை, தேன்பாறையை சுற்றியுள்ள கிராம மக்களே. அவர்கள் தங்கள் குடும்ப சகிதமாக இங்கு வந்து தொழில் செய்தனர். வெடி வைத்து பாறையை பிளப்பதில் இருந்து அவற்றை சிறு சிறு ஜல்லிகளாக உடைப்பது வரை எல்லா தொழிலாளர்களும் ஒற்றுமையாக செயல்பட்டு குவாரி தொழிற்சாலைக்கு லாபத்தை ஈட்டி தந்தனர். இந்த தொழிற்சாலையில் போர்மேன் பதவி ஒன்று காலியாக இருந்தது. அதற்கான ஆளை தேர்ந்தெடுப்பதற்கு தினசரிகளில் விளம்பரம் கொடுக்கப்பட்டது. விளம்பரத்தை பார்த்த நாச்சிமுத்து உடனடியாக அதற்கு மனு செய்தான். மறு வாரமே அவனுக்கு இன்டர்வியூ கிடைத்தது. 108 சிதறு தேங்காய் உடைப்பதாக அரசு மரத்து பிள்ளையாருக்கு வாக்கு கொடுத்தான். ஆனால் பிள்ளையார் மட்டும் வாய் திறக்கவே இல்லை. வாய் திறக்காவிட்டால் என்ன, நிச்சயம் நமக்கு வரமளிப்பார் என எண்ணிக்கொண்டான் நாச்சிமுத்து. பிள்ளையாரின் பாதங்களில் வைத்திருந்த இன்டர்வியூ லெட்டரை எடுக்கும்போது அவரின் பெருத்த தொந்தியை கவனித்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு சென்ற மாதம் நடந்த நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. அந்த நிகழ்ச்சி பின்வருமாறு. அவனது வலக்கால் பெருவிரல் நகம் ஒரு சிறு விபத்தில் பெயர்ந்து விட்டது. மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்தான். அப்பொழுது ஒரு நாள் கால் விரலுக்கு கட்டு போட்டு முடித்ததும் டெம்போ பிடித்து வீட்டுக்கு போகலாம் என்று யோசித்து கொண்டு மருத்துவமனை எதிரில் உள்ள மரத்தடியில் உட்கார்ந்திருந்தான். அந்த சமயம் பார்த்து மருத்துவமனையில் இருந்து சுமார் 45 வயது மதிக்க தகுந்த நபர் ஒருவர் அவனை நோக்கி நெருங்கி வந்தார். அவர் கடுமையான வயிறு வீக்க நோயினால் அவதிப்படுவது அவர் மூச்சு விடும் தன்மையில் இருந்தே தெரிந்து கொள்ள முடிந்தது. அவர் உடலில் எத்தனை எலும்புகள் இருக்கின்றன என்று எண்ணி விடலாம். அந்த அளவிற்கு அவர் உடல் மெலிந்து காணப்பட்டது. வயிறு மட்டும் மண்ணான் சால் அளவிற்கு வீங்கி இருந்தது. கண்கள் குழி விழுந்திருந்தன. பேச்சு ஈனக்குரலில் தொனித்தது. ஐயா, பசி மயக்கம் தலையை சுத்துது, டீ குடிக்கணும், ஏதாவது உதவி பண்ணுங்கோ என்று கெஞ்சி கேட்டார் அந்த நபர். நாச்சிமுத்து இரக்கத்தின் எல்லைக்கே வந்துவிட்டான். அவசர அவசரமாக தன் சட்டை பையில் காசை தேடினான். சில்லறை ஏதும் அவனிடம் இல்லை. ஒரே ஒரு 2 ரூபாய் நோட்டு மட்டும்தான் இருந்தது. அதை அவனிடம் கொடுத்து விட வேண்டியதுதான் என்று எண்ணினான். டே மடையா, நீயோ கால் நடக்க முடியாமல் டெம்போவில் ஏறி செல்ல காத்திருக்கிறாய். இருப்பதோ வெறும் 2 ரூபாய்தான். அதனை அவனிடம் கொடுத்துவிட்டு என்ன செய்ய போகிறாய் என்று அவன் தலையில் குட்டு வைத்தது மனசாட்சி. எதுக்கு வேண்டுமானாலும் தர்ம சங்கடம் வரலாம், ஆனால் தர்மத்திற்கே தர்ம சங்கடம் வரலாமா என்ற மறு கணமே மனசாட்சி கேட்டது. மனசாட்சியின் பட்டிமன்றத்திற்கு மனசாட்சியே நடுவராக பொறுப்பேற்றது. இருக்கிற அந்த 2 ரூபாயை பாவம் அந்த ஏழை நோயாளிக்கே கொடுத்துவிடு என தன் தீர்ப்பை கூறியது. உடனே தன்னிடம் இருந்த ரூபாயை அவனிடம் நீட்டினான். ரூபாயை வாங்கி கொண்ட நோயாளி நாச்சிமுத்துவின் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் அவன் வயிறு குனிவதற்கு தடை உத்தரவு போட்டதால் பெரிய கும்பிடு ஒன்றை போட்டு, ஐயா, உங்க புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும் என்று கூறினான். யோ, எனக்கு பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளை குட்டியும் இல்லை. நானே வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ வேற என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள், ஐயா, உங்க நல்ல மனசுக்கு நிச்சயம் ஒரு வேலை கிடைக்கும், ஆண்டவன் உங்களை கைவிட மாட்டான் என்று ஆறுதலுக்கு 2 வார்த்தை கூறிவிட்டு நகர்ந்தான். தர்ம சங்கடம் நீங்கிய சந்தோஷத்தில் நொண்டி நொண்டி நடந்து கொண்டே வீடு போய் சேர்ந்தான் நாச்சிமுத்து. கனவு கண்டு வெடித்தவன் போல் சுய நினைவிற்கு வந்த நாச்சிமுத்து அன்று காசுக்காக அந்த நோயாளி கூறிய ஆறுதல் வார்த்தைகள் இன்று உயிர் பெற்று உலா வருவதை உணர்ந்து உள்ளம் நெகிழ்ந்தான். தேன்பாறைக்கு செல்லும் பேருந்து தூரத்தே வருவதைக் கண்டு தன் உடைமைகளை சரி பார்த்துவிட்டு பயணத்திற்கு தயாரானான். பேருந்தை கையை அசைத்து நிறுத்தினான். நடத்துனரிடம் பயண சீட்டை பெற்றுக்கொண்டு ஓட்டுநருக்கு பின்புறம் உள்ள இருக்கையில் அமர்ந்தான். அருகில் அமர்ந்திருந்த வாலிபனை சிநேகிதனாக்கிக் கொண்டால் பிரயாணம் முடியும் வரை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கருதி அவனிடம் பேச்சு கொடுத்தான். சார், நீங்க எந்த ஊர் வரைக்கும் போறீங்க என்று கேட்டான் நாச்சிமுத்து.
நான் தேன்பாறை வரைக்கும் போறேன் என்றான் அவன். நானும் அந்த ஊருக்குத்தான் சார் போறேன். அப்படின்னா அது உங்களுக்கு சொந்த ஊரா? ஆஹா, ஒரு வேலை விஷயமா போறேன். அடடே, நான் கூட வேலை விஷயமா தான் போறேன். வேலை விஷயமா? அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ எஸ், தேன்பாறை கல்குவாரியில ஒரு ஃபோர்மேன் வேலை காலியா இருக்கு. அதற்கான இன்டர்வியூவுக்கு தான் போயிட்டு இருக்கேன் என்று அவன் கூறியதும் நாச்சிமுத்துவுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது போல் இருந்தது. வேலைக்கும் ஒரு சங்கடமா என யோசித்தான். நமக்கு வில்லன் இப்போதே வந்து விட்டானே என்ற வேதனைப்பட்டான். வேதனையை வெளியே காட்டாமல் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் என்று கூறி அவனுக்கு கை குலுக்கி வாழ்த்து கூறினான். என் பெயர் நாகராஜு என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்ட அவன் தன்னுடைய தன் விவர குறிப்பையும் நாச்சிமுத்துவிடம் கூறினான். நாச்சிமுத்துவுக்கும் பதிலுக்கு தன் பெயரை கூறிவிட்டு தன்னை பற்றிய விவரத்தை நாகராஜுவிடம் கூறினான். இருவரும் உள்ளுக்குள் வெந்து தணிந்தாலும் வெளியில் அது தெரியாமல் சிரித்து பேசி பிரயாண பொழுதை கழித்தார்கள். 3 மணி நேர பிரயாணத்துக்கு பின் பேருந்து தேன்பாறையை வந்தடைந்தது. இருவரும் சோர்வுடன் இறங்கினார்கள். கல்குவாரி தொழிற்சாலை 4 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதை வழிப்போக்கர் ஒருவர் மூலம் தெரிந்து கொண்டார்கள். பொடி நடையாக நடந்து இருவரும் குவாரியின் வளாகத்திற்குள் வந்துவிட்டனர். அங்கு அவர்கள் முதலில் சந்தித்தது ஒரு அழகான இளம்பெண். வயது சுமார் 18 இருக்கும். பெயர் பாஞ்சாலி. அவள் இளமை எழில் கொஞ்சும் இளம் மங்கை. அங்கங்கள் அனைத்தும் அழகின் பிம்பம். கருத்த மேனி, அதனை ஈடு செய்யும் வெண்முத்து பற்கள். அவள் சிரித்து பேசினால் அழகின் அளவு கூடும். கவிஞர்கள் அவளை கண்டிருந்தால் காவியமே பாடியிருப்பார்கள். பாவம், ஏழை பெண். வயிற்று பிழைப்புக்கு கல் உடைக்க வேண்டியிருக்கிறது. அழகிய ரோஜாவை படைத்து கூடவே முள்ளையும் வைத்தது போல் அவள் நிலை. அவளின் அழகை கண்ட இருவரும் ஒரு கணம் மயங்கி நின்றனர். பின் பேசத் தொடங்கினர். ஏமா, மேனேஜர் அறை எந்த பக்கம் இருக்கு என்றான் நாச்சிமுத்து. அதுங்களா, தோ தெரியுதே கட்டிடம், அதுல தான் மேனேஜர் ஐயா இருப்பாரு என்று சுட்டி காட்டினாள். மேனேஜர் வந்துட்டாரா என்று தானும் அவளிடம் பேச வேண்டும் என்பதற்காக ஒரு கேள்வியை கேட்டான் நாகராஜு. ஆ, அவர் எப்பவோ வந்துட்டாருங்க என்றாள் பாஞ்சாலி. நன்றி கூறிவிட்டு மேனேஜர் அறைக்கு சென்றனர். யாருக்கு வேலை கிடைக்குமோ என்ற பயத்தில் இருவரும் சென்றனர். சான்றிதழை பரிசீலனை செய்த மேனேஜர் ஃபோர்மன் பதவி நாச்சிமுத்துக்குத்தான் என அறிவித்தார். நாச்சிமுத்துக்கு மகிழ்ச்சி கரை புரண்டு ஒடியது. சார், வேலை இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். தயவு செஞ்சு வேற ஏதாச்சும் வேலை கொடுத்தா கூட செய்யறேன் என்று பரிதாபமாக கேட்டான் நாகராஜு. மேனேஜரும் அவன் மீது இரக்கம் கொண்டு வாட்ச்மேன் வேலை கொடுத்தார். இருவரும் குவாரி விடுதியில் தங்கியிருந்தனர். வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாளிலேயே பாஞ்சாலியிடம் நன்கு பழகிவிட்டனர். இருவருக்குமே பாஞ்சாலி மீது காதல் ஏற்பட்டது. இவர்களை தவிர குவாரியில் வேலை செய்யும் வேறு 3 இளைஞர்களுக்கு அவள் மீது காதல் ஏற்பட்டது. பலாப்பழத்தை சுற்றி ஈக்கள் மொய்ப்பது போல் இளைஞர்கள் எப்பொழுதும் அவளை சுற்றியே பொழுதை போக்கினர். அவள் யாரை விரும்புகிறாள் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. யார் அவளை மணக்கிறானோ அவனே பாக்கியசாலி என ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். அவளை தன் வழிக்கு கொண்டு வந்து எப்படியும் அவளது அன்பை பெற்றுவிட வேண்டுமென 5 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு செயலாற்றினர். அவள் எல்லோரிடமும் கண்டிப்போடு நடந்து கொள்வாள். யாரும் அவளிடம் வரம்பு மீறி நடந்து கொண்டால் கோபத்தின் உச்சிக்கே சென்று விடுவாள். அந்த சமயங்களில் அவள் பித்து பிடித்தவள் போல் வசை மாறி பொழிவாள். வெடி வைத்தால் தான் பாறை பிளக்கும். ஆனால் இவள் வாயை பிளந்தாலே வெடி வெடிக்கும். விரக்தி அந்த அளவுக்கு அவளை ஆட்டி படைத்தது. அவளை குறிஞ்சி என நினைத்து நெருங்கியவர்களிடம் நெருஞ்சியாய் நடந்து கொள்வாள். காரணம், அவர்கள் அனைவரும் அவள் அழகை காதலித்தார்களே தவிர அவள் உள்ளத்தை யாரும் காதலிக்கவில்லை. அதனாலேயே அவள் யாரையும் காதலிக்கவில்லை. நாகராஜு எப்பொழுதும் பாஞ்சாலியை பற்றியே பேசிக் கொண்டிருப்பான். நாச்சிமுத்துவுக்கு அவன் பேச்சு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. வேலைக்குத்தான் வில்லனாக வந்தான் என்றால் நம் காதலுக்கும் வில்லனாக வந்துவிட்டானே என்று நாச்சிமுத்து நினைத்தான். தர்மத்துக்கே சங்கடம் வரும்போது காதலுக்கு சங்கடம் வருவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என்று தன் மனதை தேற்றிக் கொண்டான். வேலையில் இடம் பிடித்த மாதிரி பாஞ்சாலியின் இதயத்தில் இடத்தை பிடித்து இவன் முகத்தில் கரியை பூசினால்தான் என் மனம் சாந்தி அடையும் என்றும் எண்ணிக்கொண்டான். மற்ற இளைஞர்கள் அவளை விரும்புவதும் வட்டமிடுவதும் நாகராஜு நாச்சிமுத்து இருவருக்குமே தெரியும்.
வேலையில் தான் தோற்றுவிட்டோம். ஆனால் காதலில் தோற்கக்கூடாது. அதுவும் இவனிடம் தோற்கக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டான் நாகராஜு. பாஞ்சாலியின் காதலை பற்றி இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது சிறு பூசலை வந்துவிட்டது. அவளை எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வந்து கல்யாணம் செய்துக்கல, என் பேரு நாகராஜுவே இல்ல என்று சவால் விட்டு பேசினான் நாகராஜு. கிழிச்ச பா, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானமேறி வைகுந்தம் போனானாம். அந்த பழமொழியை நீ கேட்டதில்லையா என நக்கலாக கேட்டான் நாச்சிமுத்து. பாஞ்சாலியின் காதல் இவர்களுக்குள் ஒரு பெரிய பிளவையே ஏற்படுத்தியது. மற்ற இளைஞர்கள் நாளடைவில் அவளிடம் பேசுவதையும் பழகுவதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கொண்டனர். இவர்களின் இந்த நடவடிக்கை நாகராஜுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. புரியாத புதிராகவும் இருந்தது. அவர்கள் மூலமாக எப்படியோ அவளை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டான் நாகராஜு. உண்மையை தெரிந்து கொண்ட அன்றே தன் முடிவை மாற்றிக்கொண்டான். நாச்சிமுத்துக்கு பாஞ்சாலியை கட்டி வச்சு அவனை பழி வாங்கணும், எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை பறித்து கொண்டவனை இப்படித்தான் பழி வாங்கணும் என்று மனதுக்குள் திட்டம் தீட்டினான். அவனது திட்டத்தை பல கட்டமாக பிரித்து முதல் கட்டமாக பாஞ்சாலியை தங்கச்சி என்று கூப்பிட்டு அவளது அன்பினை பெற்றுவிட்டான் நாகராஜு. பாஞ்சாலி, என்னை உன் சொந்த அண்ணனா நினச்சிக்க. நான் உங்ககிட்ட சிரித்து பேசினதெல்லாம் உன்னை காதலிக்கிறதுக்கு இல்லை. என் உயிர் நண்பன் நாச்சிமுத்து உன் மேலே வச்சிருக்கிற காதலை தெரியப்படுத்தத்தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். நீ தான் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட என்ற நயவஞ்சகத்தை நாக்கில் தடவிக்கொண்டு பேசினான். நாச்சிமுத்துவை பற்றி பலவாறாக புகழ்ந்து அவன் ஒரு லட்சிய புருஷன் என்று அடையாளம் காட்டி பசப்பு வார்த்தைகளால் பாஞ்சாலியை நம்ப வைத்தான். நாச்சிமுத்துவிடமும் தன் பகைமையை மறந்துவிட்டது போலவும் உயிர் நண்பனை போலவும் பாசாங்கு செய்து பழகி வந்தான். ஒரு நாள் இருவரும் உரையாடி கொண்டிருக்கும் போது சொன்னான். ஒரு உரையில் இரண்டு கத்தி இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. பாஞ்சாலி அப்படிப்பட்டவள் என்பதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவளோட உள்ளத்துல உனக்கு மட்டும்தான் இடம் கொடுத்திருக்கா என்று கூறி நாச்சிமுத்துவின் காதலை கொழுந்து விட்டு எரிய செய்தான். அவள் சிரிச்சு பேசும்போது அவளோட முத்து போன்ற பல்லை பார்த்தே அவளை நேசித்தேன். ஆனா அவ அந்த பல்லாலேயே என் அன்பை கடித்து குதறி தள்ளிட்டா என்று பெருமூச்சு விட்டான் நாகராஜு. நீ அவ பல்ல பார்த்து மயங்கின, நான் அவ சொல்ல பார்த்து மயங்கின. ஆனா அவ சொல்லாலேயே என்னை சுட்டு பொசுக்கிட்டா என்று விரக்தி கலந்த தொனியில் பேசினான் நாச்சிமுத்து. கவலைப்படாத நாச்சிமுத்து, அவ முழுமையா உன்னை மட்டும்தான் விரும்புறா. அதை புரிஞ்சுகிட்டு தான் நாங்க எல்லாருமே விலகிட்டோம். நீ வேணும்னா மீண்டும் ஒரு முறை அவகிட்ட பேசிப்பாரு, உண்மையை நீயே புரிஞ்சுக்குவ என்றான் நாகராஜு. நாகராஜுவின் பேச்சை முற்றிலும் நம்பிவிட்டான் நாச்சிமுத்து. பாஞ்சாலியை உடனே சந்தித்து பேச வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு மேலோங்கியது. நாச்சிமுத்து அவளை சந்திப்பதற்கு முன்பே நாகராஜு அவளை சந்தித்து தன் திட்டத்தை கூறினான். தங்கச்சி, நீ இன்னும் விபரம் தெரியாத பொண்ணா இருக்கையே. 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு பெரியவங்க சொல்வாங்க. நான் அந்த அளவுக்கு உன்னை பொய் சொல்லல. உன்னை பத்தின ஒரே ஒரு உண்மையை மட்டும்தான் மறைக்க சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும், அதுக்கு நான் உத்தரவாதம் என்று கூறி பாஞ்சாலியின் மூளையை சலவை செய்து விட்டான். பாஞ்சாலியை மட்டுமல்ல, அவள் குடும்பத்தாரையும் சரி கட்டி கல்யாணத்திற்கு ஒப்புதல் வாங்கிவிட்டான் நாகராஜு. குவாரியில் வேலை செய்யும் போது நாச்சிமுத்துவும் பாஞ்சாலியும் ஜாடை மாடையாய் பேசி மகிழ்ந்தனர். வேலை முடிந்த பின்பும் இருவரும் தனிமையில் பேசி உறவாடினர். என்னுடைய திட்டம் கூடிய சீக்கிரம் நிறைவேறப் போகுது. கல்யாணத்துக்கு பிறகு உண்மை தெரிஞ்சு நாச்சிமுத்து பாஞ்சாலியையும் ஃபோர்மன் வேலையையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி தலைமறைவா ஆயிடுவான். அப்புறம் நான் தான் ஃபோர்மேன், பாஞ்சாலி தான் என் ஆசை நாயகி என்ற மனக்கோட்டை கட்டினான் நாகராஜு. பெண் பார்க்கும் படலத்தில் ஆரம்பித்து கல்யாணத்தின் ஒவ்வொரு வேலையையும் மிக கண்ணும் கருத்துமாக செய்து வந்தான் நாகராஜு. குவாரி தொழிற்சாலையின் சமுதாய கூடத்தில் தான் திருமணம் நடத்த ஏற்பாடு ஆகியிருந்தது. கல்யாண நாளன்று சமுதாய கூடத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. நாகராஜு உட்பட அனைத்து உறவினர்களும் மணமேடையை சுற்றி அமர்ந்திருந்தனர். முகூர்த்தம் நெருங்கிவிட்டது. தாலியை எடுத்து மணமகள் கழுத்தில் கட்டும்படி புரோகிதர் நாச்சிமுத்துக்கு கட்டளை போட்டார். தாலியை கையில் எடுத்துக்கொண்ட நாச்சிமுத்து, நான் தாலி கட்ட மாட்டேன். இவ கழுத்துல தாலி ஏறணும்னா முதல்ல அவ வாயில இருக்கிற பல் சிட்டு கீழே இறங்கணும்.
அப்பதான் தாலி கட்டுவேன் என்று அடம் பிடித்தான். திருமண கூட்டத்தில் ஒரே சலசலப்பு. நாகராஜுவின் முகம் அஷ்ட கோணலாகியது. என்னப்பா இது, தாலி கட்டுற வேலையில இப்படி தகராறு செஞ்சா எப்படி என்ற கூட்டத்தில் இருந்த பெரியவர் ஒருவர் கேட்டார். இத பாரு பெருசு, நான் ஏமாந்து போயிட்டேன்னு மட்டும் யாரும் என்னை இழிவா நினைக்க கூடாது. இவளுக்கு பல் இல்லைங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். அதை ஒரு சிலருக்கு புரிய வைக்கத்தான் அப்படி சொன்னேன் என்றான் நாச்சிமுத்து. நாகராஜ் ஓடி வந்து நாச்சிமுத்துவின் கைகளை பிடித்து கொண்டு, நாச்சிமுத்து, என்னை மன்னிச்சிடுப்பா, உன்னோட உயர்ந்த உள்ளத்தை தெரிஞ்சுக்காத இந்த பாவியை மன்னிச்சிடுப்பா என்று கெஞ்சினான். நாகராஜு, நீ திடீர்னு மனம் மாறி என் மேல அக்கறை காட்டினது எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம்தான் இவளை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டுமல்ல, இவளுக்கு பல் இல்லைங்கிற காரணத்தால தான் எல்லாரும் ஒதுங்கிட்டாங்கங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். பாறையை கடப்பாரை கொண்டு நெம்பும்போது மண் சரிவு ஏற்பட்டு அந்த கடப்பாரை இவள் முகத்தை தாக்கி பற்களை நொறுக்கிட்டதையும், சிகிச்சைக்கு பிறகு பல் செட் கட்டி கொண்டதையும் பாஞ்சாலி எங்ககிட்ட மறைக்காம கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டா என்று விளக்கி சொன்னான் நாச்சிமுத்து. ஒரு பொண்ணோட புற அழகை பார்த்து தேர்ந்தெடுக்கிறத விட அக அழகை பார்த்து தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்கு அத்தியாவசியம். அதனால தான் நான் அவ இழந்த பல்லழகை பத்தி கவலைப்படாம அவ உண்மையை சொன்ன அந்த சொல்லழகை மனசார ரசிச்ச, மனைவியா ஏத்துக்க முடிவு செஞ்ச என்று சொல்லிவிட்டு அவள் கழுத்தில் தாலியை கட்டினான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.